ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாயந்தரம் தண்ணி வந்துச்சு. வேலையெல்லாம் கடகடன்னு முடித்தேன். இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பால் கவரு. பாப்பா இதை வச்சு பூ செய்ய போகிறாளாம். அதான் இப்போல்லாம் நிறையா செயற்கை பூ வச்சுக்கிறாங்களா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வச்சு செய்கிறாங்க. பால் கவரில் செய்கிறோமான்னு சொல்லி எடுத்து வைக்க சொன்னான்னு எடுத்து வச்சுருக்குறாங்க. தண்ணி வந்துச்சு. தண்ணிங்க பாருங்கள், டப்பா எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சுருக்கேன். இருந்தாலும் 3 கப்பு கழுவ கிடக்குது. இட்லி ஊற்றுறதுக்கு ஒரு அடசல் ஊற்றி வச்சுட்டேன். அது போக மாவு பாருங்கள், ஒரு அடசல் ஊற்றி வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டவ்விலெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், டவ்வி, அந்த டவ்வி. அப்புறம் இதை பார்த்தா சிரிப்பீங்க. இது சாக்லேட் டப்பா கடையில் கிடச்சிதுன்னு வாங்கிட்டு அதில் பிடிச்சி வைப்பேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு ஆகும். இந்த மாதிரி 6 டப்பா வச்சுருக்கேன். உள்ளே 2 இருக்குது. ஒரு இதில் அரிசி போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பழைய சாப்பாடு இருக்குது. தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். காலைல காமிச்சல்ல, அந்த சாப்பாடு சாப்பிட்டேன். இது மத்தியானத்துல மீதி உள்ளது. அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், காலையில் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், குண்டாலெலாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். என்னென்ன கிடைக்குதோ அதிலெல்லாம் பிடிச்சி வச்சுருவேன். ஏன்னா தண்ணி இங்கே வாரத்துக்கு ஒருக்க வருங்களா, எல்லாத்துலேயும் பிடிச்சி வச்சா தான். இதெல்லாம் பாருங்கள், என் பையன் ஒரு வாட்டர் பாட்டில் கூட விட மாட்டான். இது பார்த்திங்கன்னா பார்த்தா சிரிப்பீங்க, கோழி சோடா. இதிலெல்லாம் பிடிச்சி வச்சா அவங்க குடிப்பாங்க. எல்லா வாட்டர் பாட்டிலையும் பிடிச்சி வச்சுருப்பான். இதெல்லாம் ஜக்கு, அந்த இது எல்லாத்துலேயும் பிடிச்சிருப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் இப்படிலாம் குண்டால பிடிச்சி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். குக்கரில் இதெல்லாம் நைட்டு சாப்பாடு இப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் கழுவுறதுக்கு இது சரியாக இருக்கும். அதனால் பிடிச்சி வச்சுருப்பேன். இது பித்தாளாண்டா. எல்லாத்துலேயும் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி முடிச்சாச்சு, நெப்பியாச்சு எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.